இந்த டாஸ்க் வந்துட்டு பிக் பாஸ் கொடுத்ததும் போதும் வந்துட்டு அவர் மண்டையிலேயே நீங்க மிளகா அரைக்கிற மாதிரி வந்துட்டு பண்றீங்களா? அவர் வந்துட்டு இந்த டாஸ்க் வந்துட்டு ஃபன்னா பண்ணுங்க. இந்த எல்லா சீசனோட இந்த டாஸ்க் வந்துட்டு பயங்கரமா இருக்கணும். இந்த 7 சீசனை தவிர இந்த 8வது சீசன் வந்துட்டு இந்த டாஸ்கா செம்மையா இருந்துச்சு அப்படிங்கிற அளவுக்கு மிரண்டு போற அளவுக்கு வந்துட்டு நீங்க ஃபன்னா பண்ணணும், என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற வந்துட்டு நம்ம பிக் பாஸ் வந்து சொல்லியிருந்தோம். பிக் பாஸ்க்கே ரிப்பீட் அடிக்கிற மாதிரி வந்துட்டு நாங்க எங்க ரியாலிட்டி ஷோல வந்துட்டு நாங்க எங்கள் ரியல தான் காம்போம். நாங்க வந்துட்டு எதுக்கு வந்திருக்கோம்னா நாங்க வந்துட்டு பொண்ணு பாக்குறதுக்கு வந்திருக்கோம். பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் நாங்க பொண்ணு பாக்குறதுக்கு வந்திருக்கோம். அந்த மாதிரி நாங்க ஆரம்பிக்கிறோம்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த டாஸ்க் மூலியமா ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா டாஸ்க்ல வந்துட்டு நம்ம எப்படி எப்படி பேசுறாங்கன்னா நம்ம இவங்களை லவ் பண்ணலாம், நம்ம இவங்களை ஒரு லவ் பண்ணி வந்துட்டு நம்ம 2 பேரும் லவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு லவ் கண்டென்ட்டா போகுது. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இங்க லைவ்ல வந்துட்டு நடந்துட்டு இருக்கு. லைவ்ல வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம யார் யாருக்கு என்னென்ன கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே வந்து அவங்களா சூஸ் பண்ணிக்குவாங்க. ப்ரோமோ எல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு டீச்சர் இவங்க சூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வந்துட்டு அவங்களா சூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் அங்க நடந்த ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு பிக் பாஸே வந்துட்டு சூஸ் பண்ணி கொடுக்குறாப்ல. எல்லாமே வந்துட்டு நீ டீச்சர்னா டீச்சர், நீ வந்துட்டு பிரின்சிபல், வார்டனா வார்டன், பிடி வாத்தியனா பிடி வாத்தியர் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிக் பாஸே இந்த ஒரு இதை வந்துட்டு கொடுக்குறாரு. அண்ட் நம்ம ஜெஃப்ரிக்கு வந்துட்டு கரெக்டா கொடுத்துருக்காரு. ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம போன டைமே வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜெஃப்ரி வந்துட்டு அந்த ஒரு லீட் பண்ணிட்டு இருந்தாரு. என்ன லீட் பண்ணிட்டு இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா அந்த லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி வந்து லீட் பண்ணியிருந்தாரு. அதை பார்த்துட்டு வந்து அவருக்கு வந்து பிடி அந்த ஒரு கேட்டப் கொடுத்துட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டாஃபுக்கு மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்டுக்கும் அதுல வந்துட்டு என்னென்ன கேரக்டர்ல இருக்கணும், எப்படி இருக்கணும், ஸ்டூடெண்டா எப்படி இருக்கணும், அந்த ஸ்டூடெண்ட்டுக்குள்ள நிறைய ஒரு கெட்டப் கொடுத்துருக்காங்க. அதை வந்துட்டு பார்க்கலாம். பிடி பாத்தீங்கன்னா வந்துட்டு ஜெஃப்ரிங்க, டீச்சர் வந்துட்டு மஞ்சரி அண்ட் ஜாக்கு, பிரின்சிபல் வந்துட்டு நம்ம வர்ஷினி, வைஸ் பிரின்சிபல் வந்துட்டு அருண், அண்ட் நம்ம பியூன் வந்துட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிவகுமார். இவங்க வந்துட்டு எல்லாருமே இருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ல மிச்சம் எல்லாருமே வந்துட்டு ஸ்டூடெண்டா போறாங்க. ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஒரு டாஸ்க் வந்து 24 மணி நேரமும் நடக்கும். ஹாஸ்டல் தனித்தனியா, கேர்ள்ஸுக்கு தனியா, பாய்ஸுக்கு தனியா அந்த மாதிரி பிரிக்கப்பட்டிருக்கு. அண்ட் அது மாதிரி வந்துட்டு எப்படி ஸ்கூல் இருக்குமோ, எப்படி ஒரு ஹாஸ்டல் ஸ்கூல் இருக்குமோ அந்த மாதிரி வந்து இதை கிரியேட் பண்றாங்க. ஒரு 24 மணி நேரம் ஃபுல்லாவே நடக்கும். இது வந்துட்டு நிப்பாட்டுறதே கிடையாது, நிப்பாட்டவே முடியாது, நிப்பாட்டவும் மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஒரு டாஸ்க் அமைச்சு விட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு சத்யா ஸ்டூடெண்ட்டுக்கு ஒவ்வொரு இது கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. நான் சொன்னல அது வந்துட்டு ஸ்டூடெண்ட்ல வந்துட்டு நம்ம சத்யா வந்து ரிபல் வந்துட்டு அந்த ஒரு கேரக்டர்ல இருக்காப்ல. ராணுவ வந்துட்டு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், எப்படின்னா படிக்காதவன், திமிரு பண்றவன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல வந்து ராணுவ கொடுத்துருக்காங்க. முத்துக்குமார் வந்துட்டு எப்படின்னா கிளிமூட்டினா இங்க இருக்கிறத போய் அங்க சொல்லி மூட்டி விடுறது, சண்டை மூட்டி விடுறது, எப்படி நடுவில் வந்துட்டு சண்டை மூட்டி விடுவாங்க, அந்த மாதிரி வந்துட்டு முத்துக்குமார் போட்டு விட்டாங்க. இதுல வந்துட்டு ஃபன் வருமா அப்படிங்கறத பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஃபன்னே வராதுன்னு தான் தோணுது. ஏன்னா சுத்தமா அதுல வந்துட்டு எல்லாம் வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ப்ரோமோல பார்த்தாலும் தெரியும், 3ஆம் ப்ரோமோல பார்த்திருந்தாலும் தெரியும், நம்ம 4வது ப்ரோமோல பார்த்திருந்தாலும் தெரியும், அதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மத்தை கக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு டாஸ்கே எப்படி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபன்னா தான். நம்ம பிக் பாஸ் என்ன சொல்லிருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல ஃபன்னா நீங்க கொடுக்கணும். எந்த சீசன் இல்லாம இந்த சீசன் வந்து இவ்வளவு ஃபன்னா இருந்துச்சா அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல வைக்கிற மாதிரி வந்து நீங்க ஃபன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பாஸ் சொல்றாரு. ஆனா அவங்க வந்து ப்ரோமோலாம் பார்க்கும்போது சுத்தமா அங்க ஃபன்னே இல்லைன்னு தான் சொல்ல முடியுது. கிளிமூட்டி அப்படிங்கிற ஒரு டாஸ்க் கொடுக்கும்போது வந்துச்சு, அப்படி ஒரு கேரக்டர் கொடுக்கும்போது வந்து நம்ம தலைவர் வந்து ஒழுங்கா பண்ணுவானான்னு பாத்தீங்கன்னா பண்ண மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. முத்துக்குமார் அண்ட் சாச்சனா வந்துட்டு ரொம்ப படிப்பாளி. நான் தானே அந்த ஒரு ஃபர்ஸ்ட் எந்த ஒரு மார்க் எடுத்தாலும் நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஆளு வந்துட்டு நம்ம சாச்சனா. அண்ட் ரியா வந்துட்டு எப்படின்னா க்ரோசி குவீன் வந்து பின்னாடி போய் பேசுறது, எதா இருந்தாலும் பின்னாடி போய் பேசுறது, மூஞ்சிக்கு நேரம் எதுவுமே பேசாம பின்னாடி போய் பேசி பின்னாடி போயிட்டு திட்டுறது, பின்னாடி போயிட்டு அடுத்தவங்களை சொல்லி மூட்டி விடுறது, அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ரியா. ஆனந்த் வந்து திருட்டு பையன், எப்படின்னா பென்சில் ரப்பர் அந்த மாதிரி வந்து திருடுவாங்க, திருட்டி பைக்குள்ள வச்சுட்டு வீட்டுல போய் சேர்ப்பாங்க, அந்த மாதிரி வந்துட்டு திருட்டு பையன் வந்துட்டு ஆனந்தி. அண்ட் நம்ம பவித்ரா வந்துட்டு பெரிய வீட்டு போனா, எப்படின்னா பிக்கஸ்ட் ஃபேமிலினா பணம் காசு அந்த மாதிரி அதிகமா அந்த ஸ்கூலே வாங்குற அளவுக்கு அவங்கள்ட்ட வந்துட்டு காசு இருக்குதான், அந்த மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு நம்ம பவித்ரா. நெக்ஸ்ட் வந்து தீபக் வந்துட்டு பிரின்சிபலோட ஸ்பை, எப்படின்னா பிரின்சிபல் வந்துட்டு எந்த ஒரு இந்த ஸ்கூலுக்குள்ள என்ன அசம்பாவிதம் நடந்தாலும் சரி, டீச்சர் சரி, ஸ்டூடெண்ட் சரி, அதை போயிட்டு அப்படியே வந்து பிரின்சிபல்ட்ட சொல்றது வந்துட்டு நம்ம தீபக். அண்ட் மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களா ஒரு கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? எல்லாருமே வந்து அவங்கவுங்க மிச்சம் எல்லாருமே அவங்களா வந்துட்டு எது வேணா யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் இதுல வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், இவங்க வந்துட்டு என்னடா இப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இனிமே நம்ம வந்துட்டு யாரை லவ் பண்ணலாம், இந்த ஸ்கூல்ல இருந்துட்டு யாரை வந்துட்டு நம்ம போய் லவ் பண்ணலாம், நம்ம வந்துட்டு யாரு லவ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு லெவலுக்கு போயிட்டாங்க. நீங்க படிக்கிற சம்பந்தமா படிக்கிற மாதிரி வந்து விளையாட்டு அந்த மாதிரி வந்துட்டு ஏதாச்சும் பண்ணுவாங்க பார்த்தா உடனே போயிட்டாங்க லவ்வுக்கு. நம்ம ஆரம்பத்திலே தெரியும் நம்ம பவித்ரா, தசிகா அண்ட் ஜாக்லின் இவங்களாம் வந்து ஆளு ஒயில் கால்ல வரவங்க தான் நம்ம ஆளு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா ஒயில் கால்ல வந்தவங்க சரியில்லாதனால இவங்க வந்து ஒயில் கார்டும் சரியில்லடா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த லவ் கண்டென்ட் வந்து எப்படி போகுதுன்னு பாத்தீங்கன்னா நீ வந்துட்டு என்ன லவ் பண்ண, நான் வந்துட்டு ஒன்ன லவ் பண்றேன், நீ வந்து ஒன் சைடா லவ் பண்றேன், நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணலாம், அங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணி அங்க சண்டை மூட்டிக்கலாம் 2 பேருமே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பேச ஆரம்பிச்சாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் அந்த மாதிரி வந்துட்டு பேச ஆரம்பிச்சாங்க. சௌந்தர்யா வந்துட்டு ராயன் வந்து லவ் பண்றப்ப ராயன்ல எப்படின்னா சௌந்தர்யா வந்து வெளியில போய் சொல்றாங்க, எப்படின்னா ராயனுக்கு தெரியாது, வெளியில போய் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு லவ் கண்டென்ட் கொடுக்க போறேன், லவ் பண்ணி அப்படியே அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ராயன் வந்துட்டு அது தனித்தனியா அப்படியே நானும் லவ் கண்டென்ட் தான் கொடுக்க போறேன், யாராச்சும் லவ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க.
சொல்லும் போது அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சௌந்தர்யாவும் இவங்களும் வந்துட்டு பேசுறாங்க ஓகேங்களா. நான் வந்துட்டு ஒரு லவ் கண்டென்ட் கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. நானும் லவ் கண்டென்ட் தான் கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரெண்டு பேருமே கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. எப்படின்னா நீ வந்துட்டு கொண்டு இப்படி போடு, நீ கொண்ட மேக்கப் இப்படி எல்லாம் பண்ணு, இப்படி இரு, ஏன்டா என்ன வச்சு சொல்லியிருக்கேன், ஏன்டா இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் லவ் பண்ண போறதே ஒன்ன தானே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டாப்புல நம்ம ராயனு. ஷாக்கிங்கா இருக்காங்க. ஐயோ என்னடா சொல்ற அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம சௌந்தர்யா வந்துட்டு பயங்கரமான சாங்கிங் இருக்காங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம விஜய் விஷால் அண்ட் ராயன் இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல நம்ம வந்துட்டு ஒரு லவ் கண்டென்ட் கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, நீயும் நானும் ஒரே பொண்ணு லவ் பண்ணி நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை மூட்டிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க நினைச்சிருக்காங்க. அண்ட் அதுல வந்துட்டு ஓவராலா ஒரு பேர் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து சௌந்தர்யா கரெக்டா இருப்பாங்க, சௌந்தர்யா வச்சுக்கலாங்க. நம்ம தலைவன் வந்துட்டு விஜய் விஷால் வந்து பேக் அடிச்சாப்ல. நம்ம ஆல்ரெடி தெரியும் நம்ம சௌந்தர்யாவுக்கு விஜய் விஷாலுக்கு பயங்கரமா போயிட்டு இருக்குது. அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் அடிச்சாப்ல. நான் இதுல வரலடா, நான் தனியாவே நான் வந்துட்டு நான் பண்ணிக்கிறேன்டா, நான் வேற எல்லாம் வச்சுட்டு கூட நான் லவ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றேன். அதுக்கப்புறம் வந்துட்டு தர்சிகா அண்ட் பவித்ரா அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்காங்க. தர்சிகாவோட ஃப்ரெண்ட் வந்துட்டு பவித்ரா அவங்கள வந்துட்டு நான் லவ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு விஜய் விஷால் வந்து கிளம்பிட்டாப்ல. சௌந்தர்யா வந்துட்டு நம்ம ராயன் வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு லவ் பண்றதுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டாப்ல. இந்த மாதிரி தான் வந்துட்டு பிக் பாஸ் உள்ள வந்து லவ் கண்டென்ட்டா போயிட்டு இருக்குது. இவங்க வந்துட்டு கண்டென்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா லவ் பண்றது தான் கண்டென்ட்டாவே கிரியேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் வந்துட்டு இதுல ஃபன் இருக்குமான்னு பாத்தீங்கன்னா சுத்தமா பாக்குறது பார்த்தா ஃபன்னே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மத்தை கக்குற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. எந்த சீசன் இல்லாம இந்த சீசன் ஃபன்னா கொண்டு போங்க, எந்த சீசன் இல்லாம இந்த சீசன் அதிகமான பண்ணு கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொன்னாரு. அதை வந்து இவங்க காதலியே வச்சுக்கலன்னு நினைக்கிறேன். மேபி வந்துட்டு அதை படிச்சிருந்தாலும் படிக்கலையாங்கிறது தெரியல. பார்க்கலாம் என்ன தான் நடக்குது, கண்டென்ட் கொண்டு போயலாம் இல்ல வந்துட்டு சண்டை மூட்டி வாங்கலாம் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. டாடா.